வாவ், ஒரு அருமையான தோப்பு. ஸோ நாம் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம இடம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா, வெறும் பில்டிங், அதுக்கு பக்கத்தில் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியே இருக்கக்கூடிய இடத்துல வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு தோப்பை பார்க்க ஒரு ஃபீலிங்காக இருக்கு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். ரொம்பலாம் தூரம்லாம் போயிடல. இந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் மக்கள் மனசுல ஈரத்தோட இன்னும் விவசாயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் தான் நீங்க பாக்குறது. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைத்தோப்பு இருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க கொய்யா மரங்கள், சப்போட்டா மரங்கள், அது இல்லாம வந்து கரும்பு, இது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஃபென்சிங்லாம் போட்டு இது ரொம்பவே சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுல கண்டிப்பா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும். அங்க போறோம், செட் பண்றோம், சமைக்க ஆரம்பிக்கிறோம். வாக்கியா தகராறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடம் பாத்தீங்களா இவ்வளவு குட்டியா இருக்கு. இவ்வளவுதான் வழி. ஸோ இந்த இடம் வந்து இன்னொருத்தவங்களோடது, இந்த இடம் வந்து இன்னொருத்தவங்களோடதுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்றேன், மேபி இதெல்லாம் பார்த்து தான் வாக்கியா தகராறுன்னு சொல்றாங்களான்னு தெரியல, சும்மா ஒரு அசியூம் தான். பட் ஆனா எவ்வளவு ஒரு குட்டியான இடத்த அழகா எந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம். போறதுக்கு இந்த வழி போதும்ல. இப்போ நாமனா இதுல எப்படி போவாங்க வருவாங்க, இதுலதான் போகணும், முடிஞ்சிச்சு, சிம்பிள் பீரியட். அந்த மாதிரி ஒரு வழியை போட்டு உள்ள போட்டு போறாங்க. ஸோ ரொம்ப டேஞ்சராக இருக்கு. இதை தாண்டி போனாலும் முள்ளெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள வந்து போயிட்டோம்னா ஒரு செட்டப்பை போட்டோம்னா பீஸோட ஆரம்பிச்சிடலாம். வாங்க. பார்த்தீங்களா, வந்த இடத்துல கட்டுக்கட்டா கீரை எடுத்துட்டு இருக்கோம். இந்த கீரை சிட்டியில் எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க, வயலுக்கு சைடில் அசால்ட்டாக விளைஞ்சு கிடக்குது. இது பேர் தான் பொன்னாங்கண்ணி. பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ ஸ்பாட் ரெடி ஆகிற வரைக்கும் நாம் கீரை கட்டு ரெடி பண்ணுறோம். செம்மல்ல, கீரை வாங்கலையோ கீரை. பார்த்தீங்களா, 0 காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கீரை வேணும்னா இந்த மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா யூ வில் கெட் மணி. சிம்பிள். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மைண்டுக்கு வர்றது ஒன்று தான். அப்பா வந்து பிள்ளைக்கு இல்லைன்னா தாத்தா வந்து பேரனுக்கு இல்லை பிள்ளைக்கு வந்து இந்த இடத்த கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன நினைச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுல விவசாயம் இது பண்ணி இதே பூமியில என்னோட ஜென்ரேஷன் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் ரியல் எஸ்டேட் மக்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏன்டா கஷ்டப்படுற, இது கொடுத்தினா அப்படியே கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி பிளாட்டா வித்துட்டு போயிட்டா நீ எப்படி இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மைண்டுக்கும் ஆமா மெயின்டெனன்ஸ் இல்லை, இது இல்லை, தண்ணி விட தேவை, அது பண்ண தேவைன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த இடத்துல இன்னமும் விவசாயம், இட்ஸ் நாட் லைக் இன்னமும் சும்மா வச்சுட்டு இல்லாம அதுல விவசாயத்தை கண்டினியூ பண்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் ஒரு பெரிய சொல்யூட் தான் சொல்லணும். இதுதான் ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஃபுட்டு தான் முக்கியன்றது எண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னவே நம்ம வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் போனாலும் எதுக்கு போனாலுமே சரி, நம்ம உயிரோட மூலதனம் உணவு. அந்த உணவோட மூலதனம் பெஸ்டிசைசேஷன், அதாவது கெமிக்கல் இல்லாத உணவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எல்லாமே ஹைபிரிட் அப்படி இப்படிலாம் போனதுனால. இதையே விட்டுட்டோம்னா ரெண்டாவது எப்படின்னா, காலை ஒரு மாத்திரை பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு மாத்திரை லஞ்ச், ராத்திரி ஒரு மாத்திரை டின்னர். இதுல உங்களுக்கு எல்லா விட்டமினும் கிடைச்சிருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டு இருப்போம். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும். இதெல்லாம் நம்ம கட்டி காப்பாத்துறோம். சிட்டியில் இந்த மாதிரி ஒரு தோப்பு இருக்கிறது ஒரு அதிசயம். அந்த தோப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன அழகான இடம் இருக்குது, அதை விட இன்னொரு அதிசயம். அதில் நம்ம சமைக்கிறது உலக அதிசயம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை பெப்பர் ஃப்ரை. காடை பெப்பர் ஃப்ரைன்னு வந்து ஒரு சிம்பிள் டிஷ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து இன்னும் வந்து சூப்பராக ஒரு 2-3 இன்க்ரீடியண்ட்டை சேர்த்திங்கன்னா எலிவேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை எடுத்து நல்லா ப்ரௌன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். செய்யலாமா? ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இவரு தான் மெயின் ஸ்டார் இன்க்ரீடியன்ட். நார்மலாக பெப்பர் சிக்கனுக்கு 2 ப்ரிப்பரேஷன் உண்டு. அந்த 2 ப்ரிப்பரேஷனுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக இந்த ப்ரிப்பரேஷனில் 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா, அது கூட தனியா, அது கூட கொஞ்சமாக சோம்பு இல்லை சீரகம், இது 2 எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அது கூட வந்து பெப்பரையும் போட்டு ஒரு பவுடர் அரைச்சிப்பாங்க. அதாவது இதை தனியாக வறுத்து அந்த மீட்டுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம காடை எடுத்துருக்கோம், காடை சிக்கன் எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே ப்ரிப்ரேஷன் தான். நாம் இன்றைக்கி காடையில் செய்கிறதுனால ஸோ அதை வந்து நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி
தனி தூள் இருக்கு இல்லையா, அதாவது மிளகாய் தூள் தனியாக அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள். இந்த 4 பவுடர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பவுடர் இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் இந்த நம்ம ப்ரௌன் ஆனியனும் சேர்க்க பார்த்து கலர், டெக்ஸ்சர் இது எல்லாமே சூப்பராக வந்துடும். இந்த பெப்பர் ஃப்ரை வந்து இன்னொரு ப்ரிப்பரேஷனும் பண்ணுவாங்க. அது வந்து வெறும் வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் மட்டும் தூக்கலாக போட்டு ஃபைனலாக கறி லீஃப் போட்டு பண்ணுவாங்க. அது இன்னொரு ப்ரிப்பரேஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆனியனை ப்ரௌன் பண்ணி பண்ணுறதுல தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த டைமிங்கில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டேவும் இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே ப்ரௌன் ஆன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அது பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக இல்லை தண்ணி சேர்க்க போகிறோம். எண்ணெய் அண்ட் வெங்காயம் இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க பார்த்து சரிங்க, ஸ்ப்ளிட்டர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹாட்டாக இருக்குன்றதுனால இதை வந்து நான் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுறேன். விட்டதுக்கப்புறம் கோல்ட் ஆகிடும். நம்ம போடுறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறோம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதே பேனில், இந்த பேனில் நீங்கள் வேறு எந்த பவுன்லாம் எடுத்துக்கலாம். இந்த பேன்லேயே போட்டு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதிலே இந்த குயில் காடையை மேரினேட் பண்ண போகிறேன். நல்லா இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நீச்சு வாசனை இல்லாத அளவுக்கு சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு மேரினேஷனை போட போகிறோம். இஞ்சி பேஸ்ட், எந்த அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஆனால் மசாலா நீங்கள் சேர்க்க பார்த்து இந்த போடுற உப்பை ஞாபகம் வச்சுக்கணும். தென் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போ வந்து ஒரு நல்ல மசாஜ், அப்படி ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம் குயிலுக்கு. எஸ்பெஷலி எதுக்காக இந்த பேன் யூஸ் பண்ணியிருக்குன்னா, இதில் வந்து ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலும் வந்து நல்லா கோட் ஆகும். ப்ளஸ் அந்த ஆனியன்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தோம், குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் நம்ம போட்டு மேரினேட் பண்ண பார்த்து அதோடைய ஃப்ளேவர் இதில் இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஒரு டவுட்லாம் வேறு வருது, இது காடையாக குயிலான்லாம் கேட்குறாங்க இங்கே பக்கத்தில் இருக்க மக்கள்லாம். ஸோ காடைன்றது தமிழ், குயிலுன்றது இங்கிலீஷ். நம்ம தமிழ் குயில் கிடையாது, இது காடையோட இங்கிலீஷ் பேர் குயில். ஓகே, உங்களுக்கு அந்த டவுட் வந்துருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணலாம் தான். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜாரில், அது நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌன் ஆனியனை ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது கூட இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து சாப் பண்ணிக்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ஃப்ரெஷ் வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணிட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ப்ரிஃபரபிளி சின்ன வெங்காயம் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். பட் இது ரெண்டுமே சேர்க்க பார்த்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த வெர்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிபிக்கு தக்காளி சுத்தமாக தேவை கிடையாது. ஸோ தக்காளி நீங்கள் போடணுன்ற அவசியமே இல்லை. பெரிய வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கடாயில் போட்டு இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆனியன் பண்ணி வச்சாச்சு, சாப் பண்ணி வச்சாச்சு வெங்காயத்தை, அதேமாதிரி சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை. இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ஏன் பச்சை மிளகாய் போடல, ஏன் தக்காளி போடலன்னு. இந்த ரெசிபியில் அது இல்லை. நிறைய பேர் அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, சவுத் இந்தியன் குவிசின், சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு வந்தாலே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எப்படி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ உள்ள இதில் வந்து தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் இருக்கணுன்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கும். அப்படி இல்லை, வரமிளகாலாம் போட்டு பண்ணால் நீங்கள் தொடவே தேவையில்ல, பவுடர்லேயே அதை பண்ண முடியுறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ கடை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா,
ஒரு 2-3 பீஸ் பட்டை, 2 பீஸ் லவங்கம், பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய், கொஞ்சோண்டு அன்னாச்சி பூ, கொஞ்சம் சீரகம். சீரகம் ஸ்ப்ளிட்டர் ஆன உடனே இதில் கருவேப்பிலையே போட்டுருங்க. கருவேப்பிலை அப்படி பொழிகிற உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்ட உடனே என்ன போடணுன்றது நம்ம ரெகுலராக பார்க்குற நம்ம மக்களுக்கே தெரியும். கொஞ்சமாக மஞ்சத்தூளை போடணும். எப்போதுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மசாலாவோட டெக்ஸ்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அது சேர்க்க பார்த்து நீங்கள் கண்டிப்பாக காடையில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்க பார்த்தும் முன்னாடியே நம்ம காடை மேரினேட் பண்ண பார்த்து போட்ட உப்பையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட், சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கைவிடாமல் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனையும் போகும், அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு கலரும் ஆகும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காடையை, அதாவது குயிலை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எப்போதுமே இந்த ரோஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி காடையை பேனில் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இது வந்து 2 விதமாக பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், இது ஹோல் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ட்ரை மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல்னால் இப்போ வந்து காஞ்ச மிளகாயை அப்படியே முழுசாக எடுத்து அதை வறுத்து அரைச்சிக்கிறது. இப்போ நான் பவுடராக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், இந்த டிஷ்ஷோட பேருக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவை நல்லா ஒன்று சேர்த்து குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு குக் பண்ணுவோம். ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ குக் பண்ண பார்த்து ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரௌன் ஆனியனை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த சின்ன மிஷினில் அந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகலை, ஓரளவுக்கு தான் ஆகிருக்கு. ஒன்று நீங்கள் வீட்டில் குக் பண்ண பார்த்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே நம்ம வந்து காடையில் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ், இந்த காடைக்கு தேவையான ஃபைனல் உப்பு, நிறைய கருவேப்பிலை, போட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி சுண்ட குக் பண்ணோன்னா ஒரு அருமையான காடை பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய தேவையில்லை, குயில் குக் பண்ணுறதுக்கும் அந்த மசாலா ட்ரை ஆகிறதுக்கும் இருந்த அளவுக்கு இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காடையை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அருமையாக நம்ம குயிலை குக் பண்ண விட்டோன்னா குக்காகி ஒரு கலருக்கு வந்திருக்கும். அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம குயில் எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், கலரே சும்மா வேற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கை விடாமல் கிண்டணும்.
ஃபைனல் ஸ்டேஜில் 3 விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் கேட்கணும், இன்னும் கருவேப்பிலை இருந்தாலும் ஓவராக போட்டுருக்காரு. இந்த டிஷ்ஷுக்கு இட் கால்ஸ் ஃபார் மோர் கறி லீஃப். கேட்குற டிஷ்ஷுக்கு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு தூக்கலான பெப்பர். எப்போதுமே ஃபஸ்ட்டு போட்ட பெப்பர் வந்து நம்ம குயில் உள்ள இறங்கி அது இன்னொரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ போடுற பெப்பர் வந்து சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து இன்னொரு சூப்பரான டெக்ஸ்சரை கொடுக்கும். ஸோ பயங்கரமாக ஒரு குயில் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவங்களை வந்து நம்ம இந்த கடாயிலேருந்து எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஃபேமஸான டிஷ். ஆனால் அது நிறைய பேர் நிறைய ப்ரிப்ரேஷனில் நிறைய மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரியல் பள்ளிப்பாளையத்தில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்றதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டை எடுத்து நல்லா இடிச்சிக்க போகிறோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் பேஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது 3 தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் முன்னாடியே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அதாவது விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அதோடைய தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா இடிச்சிக்க போகிறோம். பூண்டு நல்லா இடித்தாச்சு. அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தையும் இடித்து எடுக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் வேணால் எடுத்து ஓட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடித்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயத்தை பூண்டை ரெண்டுத்தையுமே நல்லா இடித்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சட்டி வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். இந்த ஹீட் பண்ண சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகா, அதையும் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சேர்த்த உடனே இதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணணும். கடுகு நல்லா வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வர பார்த்து இதுக்கு தேவையான சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இடித்து வச்ச விஷயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து செக்கிலாட்டின எண்ணெய் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நுரை வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நுரை வருது. இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாயை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த காஞ்ச மிளகாவோட ஸ்பைஸ் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இறங்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயத்தை போட்டுறாதீங்க. இப்போ இது கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இடித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கிட்டே இருக்க பார்த்து தேங்காயை நான் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், பள்ளிப்பாளையத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எந்த தூளுமே சேர்க்க மாட்டாங்க. நார்மலாக இதில் சேர்க்க போகிறது வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறது எல்லாமே இடித்து சேர்க்குற விஷயங்கள் மட்டும்தான். வேறு எதுவுமே வந்து நம்ம பவுடராக சேர்க்க போகிறதே கிடையாது. இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய கலர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குக்காய் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் சிக்கனை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ஸோ இப்போ இது டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி. இந்த தண்ணியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு டார்க் ரெட் கலரை இந்த கிரேவிக்கு கொடுக்கும்.
பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை நல்லா குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாவ், பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது ரெண்டுமே டோட்டலி ஆப்ஷனல். பள்ளிப்பாளையம் நம்ம முன்னாடி செஞ்ச ஸ்டேஜோட முடிஞ்சிடுச்சு பள்ளிப்பாளையம். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயத்த. சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ், நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே நம்ம செஞ்ச 2 டிஷ்ஷை வச்சு டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த 2 சூப்பர் டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் காடை எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு காரசாரமான டிஷ். இன்னொன்று, காடையில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த லெக் போனை தவிர இது எல்லா போனையும் மரமரன்னு பண்ணி சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு த ஃபேவரட் பள்ளிப்பாளையம். வெறும் மிளகாயை மட்டும் வச்சு இந்த டிஷ் இவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோகோனட், அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்ந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட், செம்ம சட்டில். இது சாப்பிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் பேசவே முடியாது. ஸோ சாப்பிட்ணும், நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இதேமாரி சூப்பர் டிஷ்ஷஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan. Tata.